திரு பிரபாகரன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எக்ஸோடஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா? இது ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட பலர்லாம் இங்கே இப்படி தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதுதான் நடக்குதா? இது இன்னும் தொடருமா அப்படிங்கிற கேள்விகளும் கூட எழுந்துட்டுருக்கு. அதிமுக இதை சமாளிக்க ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பது போல தெரியுதா? முதல்ல தமிழ்நாடு அரசியலை பொறுத்தளவுக்கு எப்போதும் டிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்றதா 67ல இருந்து நடக்கிறது. அப்போ பெரும்பாலும் அதிமுக அப்படின்றது வந்து ஆன்டி டிஎம்கே அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் அதிமுக அணுகப்பட்டது. திமுக வீழ்த்தக்கூடிய சக்தியாக அதிமுக இருக்கும் அப்படின்றதா ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஃப்ரம் 77ல இருந்து. ஸோ எப்படி ஓட் பண்ணுவோம், ஓட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்தது அப்படின்னா, ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் எல்லாரும் யாரெல்லாம் திமுக வீழ்த்த வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அதிமுகவுக்கு இது நாள் வரையும் வாக்களிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிதான் கடந்த 2021 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதனாலதான் பாஜக வந்து அதிமுக கூட்டணி வச்சிருந்த போதும் கூட சில இடங்கள்ல பாஜகவால வெல்ல முடிஞ்சது. இப்போ அந்த ஃபேக்டர் வந்து 2026ல என்னவாக இருக்கும்னு தெரியாம இருந்தனால அதிமுகவினர் தேர்தலை வந்து ஓரளவுக்கு எதிர்கொண்டாங்க. 47 சீட்டு வரைக்கும் வெல்ல முடிஞ்சது. ஆனா தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்ததுன்னா, திமுக வீழ்த்தக்கூடிய சக்தியாக இன்றைக்கு தாவேகா உருவாயிருக்கு. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏடிஎம்கே அப்படின்றது வந்து இதனால கூட அதை சொல்றத பார்த்தோம். எம்சி சம்பத்தோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நாங்க ஜெயிக்க முடியலன்னா கூட திமுகவை விஜய் வீழ்த்திட்டாருன்னு எங்களுக்கு சந்தோஷம், சோ நாங்க அவர்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு. எஸ். சோ அந்த ஏடிஎம்கே இது நாள் வரைக்கும் அவங்க இருந்தது எல்லாருமே வந்து ஒரு காரணம் கிடையாது. இந்த ஐடியாலஜிக்காக இருக்கும், இந்த சித்தாந்தத்துக்காக இருக்கும், அல்லது இவருக்காக இருக்கும் அப்படின்றது கிடையாது. திமுக வீழ்த்த முடியும், ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரே ஸ்டாண்டை வைத்து தான் அதிமுக இவ்வளவு காலமும் உயிர்ப்பிச்சிருந்தது. இப்போ அந்த இடத்த வந்து இன்னொரு கட்சி நிரப்பும் அப்படின்றப்போ இயல்பாகவே அதிமுகவினர் வந்து தாவேகாக்கு அதான் செல்ல முடியும். அதுதான் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பா இருக்கு. ஒன்று. இரண்டு, எப்போதும் பவர் ஒண்ணு வரும் பொழுது பவர் நோக்கி அட்ராக்ஷன் போறது அப்படின்றது இயல்பானது. அது 2011ல திமுக தோற்ற போதும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு 2021ல திமுக ஜெயிச்ச பிறகும் திமுக நோக்கி ஆட்கள் வர்றதை நம்ம பார்த்திருந்தோம். இந்த முறை கூட்டணி அமைச்சதுமே கூட தேசிய அளவுல எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த ரெயின்போ அலையன்ஸ் சொல்லக்கூடியது தமிழ்நாட்டுக்கு தான் அது புதுசா இருக்கு. தேசிய அளவுல எப்போதும் வெல்லக்கூடிய கட்சியை நோக்கி தான் அதிகமான நபர்கள் வந்து இணைவாங்க. உதாரணத்துக்கு ஐயா கருணாஸ் அவர்கள் ஆகட்டும், இன்னும் சிலர் ஒரு எம்எல்ஏ சீட்டுகள் பெற்ற கட்சியினர் எல்லாருமே வந்து திமுக நோக்கி வந்தது காரணம் அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் அப்படின்ற நம்பிக்கையின் காரணமாக வந்தாங்க. இட் இஸ் பேசிக்கலி பவரை நோக்கி அதிக நகர்தல் அப்படின்றதான். அப்போ இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்றப்ப அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும். ஒரு புதிய கட்சி அப்படின்றதுனால அதிக இடங்களை அங்க பெற முடியும். உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம் பெற முடியும், வாரிய தலைவர்களை பிரதிநிதித்துவம் பெற முடியும். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் 3 ஆண்டுகள் வர இருக்கு. சோ இதெல்லாம் நோக்கிதான் வந்து அதிமுக வருவாங்க. ஏன்னா அதிமுகவில் இருக்க நிர்வாகிகளுக்கு இது ஒரு இஷ்யூ ஆஃப் சர்வைவல், மேட்டர் ஆஃப் சர்வைவல். ஏன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக கூட வரலாற்றுல வந்து அதிகாரத்தில் இல்லாம இருந்திருக்காங்க. ஆளுங்கட்சியாக இல்லாம எதிர்கட்சியாகவே செயல்பட்டு இருக்காங்க. 2011ல எதிர்கட்சியாக இல்லாம 3ஆம் இடத்துல இருந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவினருக்கு 77ல இருந்து இப்போ வரையும் ஒன்று அவர்கள் ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு 108 தொகுதிகள்ல டெபாசிட் இழக்கிறாங்க அப்படின்றது இட்ஸ் a matter of survival for ADMK அந்த ஏடிஎம்கே நிர்வாகிகளுக்கும். அதனால் எப்படி நோக்கி போறாங்கன்றதுதான் என்னோட முதல் கட்ட. இப்போ நீங்க 2011 உதாரணம் கூட குறிப்பிட்டீங்க. திமுக வந்து பிரதான எதிர்கட்சியாக கூட இல்லாத நிலை ஏற்பட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு அதிமுக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனா அப்போ முன்னாள் அமைச்சர்கள் மாதிரி இத்தனை ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி அதிமுகவுக்கோ இல்லை விஜயகாந்த் பக்கமோ அந்த மாதிரிலாம் போறத நம்ம திமுகல இருந்து இந்த அளவுக்கு பார்க்க முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இது வந்து தோல்விங்கிறது ஒண்ணு, நீங்க சொன்ன ஆன்டி டிஎம்கே இந்த எல்லா ரீசன்ஸும் ஒண்ணு, அதை தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற லீடர்ஷிப் கிரைசிஸும் ஒரு காரணமா மாறுது. ரெண்டு விஷயம் இதுல. ஒண்ணு வந்து இதுல ரெண்டு விஷயம் எப்படி இதுல வந்ததுன்னா, ஒண்ணு இட் இஸ் அபவுட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றது உண்மை. அடுத்து இதை யார் எடுத்துட்டு போக முடியும், என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில இருக்கு அப்படின்றது. ரெண்டாவது வாட் கேன் ஹோல்ட் தெம் டுகெதர். இப்ப திமுகவில இருந்து அவர்கள் அதிமுகவுக்கோ அல்லது தேமுதிகவிற்கோ அந்த பீரியட்ல செல்லல அப்படின்றதோ அல்ல அதிக அளவுல போகலன்றதுக்கு ஐடியாலஜி அப்படின்றது ஒரு பிரதான பங்கு வச்சு அவங்களுக்கு வந்து இட் வாஸ் நாட் வெறும் ஆன்டி ஏடிஎம்கே அப்படின்றதோ அல்லது ஆன்டி பிஜேபின்றது அவங்க ஐடியாலஜி கிடையாது. அவங்களுக்கு மாநில சுயாட்சின்றதும் இருமொழி கொள்கைன்றதும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் 67ல இருந்து ஐடியாலஜிக்கு பிரதானமா பேசின கட்சி. சோ ஐடியாலஜி அவங்க இந்த மாதிரியான ஒரு மாஸ் எக்ஸோடஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. இந்த முறை அதை அதிமுக பொதுச்செயலாளர் அவர்கள் அதை முன்னெடுப்பாரா, அவர் எதை முன்னிறுத்த போகிறார் அப்படின்றதும், அவர் ரொம்ப இறுக்கி பிடித்தாருன்னா அது இன்னும் ஒரு வெர்டிகல் ஸ்பிரிட்டை நோக்கி கூட நகரம் இருக்கும். சோ அதனால அது மெதுவாக நீர்த்து போக செய்கிறாரா அல்லது இறுக்கி பிடித்து ஒரு வெர்டிகல் ஸ்பிரிட்டை நோக்கி நகருமா அப்படின்றதா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அவரோட ஸ்டாண்ட். ஆக மொத்தம் ஸ்பிளிட் அது மெதுவாக போதா இல்ல வேகப்படுத்த போறாரான்னு சொல்றேன். அதிமுக வந்து கரையறது
வந்து நம்ம 2016 இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதிமுக 2016 அம்மையார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தே அங்க ஒரு ஃபிரிக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு தொடர்ச்சியா. ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்க 2026 இன்னும் கட்சி இருக்கிறது, பொதுச்செயலாளராக இருக்கிறார், ஒரு நிர்வாகம் இருக்கிறது. ஏன்னா அங்க இது ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி. கீழே வந்து கிராஸ் ரூட் லெவல்ல எஸ் அவ்வளவு சீக்கிரம் அது கரையாது. அது கரைதல் இருக்கும், அது ரொம்ப மெதுவாக இருக்கும். அதனாலதான் 10 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னுமே அது ஸ்லோவா இருக்கும். அதை வேகப்படுத்துறாரா குறைச்சுக்கிறாரா அப்படின்றது பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் கையில இருக்கு. ஓகே, திரு பிரகாஷ், அதிமுகவுடைய ஆங்கிள் இருந்து நிறைய விஷயங்களை பேசணும், திரு பிரபாகர் அவர்கள் சொன்னாரு. பட் இந்த ஒரு மாற்றம், இந்த மூவ்மெண்ட்டுங்கிறது தாவேகாவை பத்தி நமக்கு என்ன செய்தியை சொல்லுது? தாவேகா அதிமுகவை இருகரம் கூப்பி வரவேற்கிறாங்க, வாங்கன்னு அவங்கள வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இது பிரபாகர் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்க பவர்ல இருக்கிறாங்க, அவங்க நோக்கி போறாங்கன்னு காட்டுதா? இதுவே அவங்க மீதான விமர்சனங்களையும் ஏற்படுத்துதா? இல்லைங்க, இது வந்து ஆக்சுவலி என்ஜினியர்டுங்க. அதாவது விசிகா வந்து திருமாவளவன் வந்து தாவேகாவை ஆதரித்து அந்த கூட்டணிக்குள்ளே போகலன்னா, ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி திருமாவை சுற்றி 20 பேர் தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? விசிகாவை பற்றி அவர் சொன்ன வர்ணிப்பு என்பது 20 பேர் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு விசிகாவை கான்கோர் பண்ணி வச்சிருந்தாரு ஆதவ அர்ஜுனா. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் இவர் கூட்டணி மட்டும் வைக்கலன்னா அவங்க தாவே போயிட்டு இருப்பாங்க. இப்போ திருமாவளவன் வந்து தாவேகாவை ஆதரித்து தன்னுடைய கட்சியை தன்னுடைய காரில் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஓட்டுற மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இதுதான் வந்து விசிகாவுடைய உண்மையான நிலவரம். அதே மாதிரி இங்கே வந்து விஜயபாஸ்கரோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாரும், போனவங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே வந்து போல அதான் மேட்ரு. அவர் வந்து இவங்க எல்லாரும் அனுப்பிட்டு லாஸ்ட்டாக போவார். இவங்க எல்லாரும் வந்து ஒன்றா உட்காந்து ஈவினிங்கில் அவங்க டைமை வந்து அப் டு 1 o'clock வரைக்கும் வித்தியாசமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க எல்லாருமே. கிரீன்வேஸ் ரோட்டில் இது வந்து நாங்கள் பத்திரிகையாளராக இருக்கிறதுனால எங்களுக்கு பரபரப்பான டாக்குகளில் இதுவும் ஒன்று. இவங்க உட்காந்துருக்காங்க, பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கடம்பூர் ராஜா ஆகட்டும், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும், ஒரு கேங். இவர் 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. இவர் வந்து உள்ள போகணும்னு விரும்புறாரு விஜயபாஸ்கர். சரி, அப்போ என்ன சொல்றாங்க, நீங்க வந்து நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க பார்த்துக்கலாம். இவர் டிமாண்ட் பண்றது வந்து அமைச்சர் பதவியை அவர் கேட்குறாரு. அமைச்சர் பதவியெல்லாம் இப்போ கொடுக்க முடியாது, நீங்கள் உள்ளே வந்துடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது அவங்க சைட்லேருந்து வரக்கூடிய விஷயம். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் 90% மதிமுகவினர் இங்கே வர தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு. நீங்கள் போனவங்க எல்லாரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது. MC சம்பத் மேலே கேஸ் இருக்குது, சிவபதினு ஒருத்தர் போயிருக்கார், அவர் மேலே கேஸ் இருக்குது. பாக்கி எல்லாம் இவர் மேலே 2001 கேஸ் இருக்கான், நம்ம கடம்பூர் ராஜு மேலே. இல்ல பேத்தட்டிக் கேஸ் இல்லாத ஒரு அரசியல்வாதியை கண்டுபிடிக்க முடியுமா சார் இன்னைக்கு? கேஸுன்றது வந்து ஆளுங்கட்சியா வந்து ஆளுங்கட்சியோட நம்ம போகும்போது நமக்கு ஒரு சேஃப்டி தானே அது. சரி, ஆடட் அட்வான்டேஜ் தானே, க்ரீம் டு த பன்னு தானே அது. அந்த மாதிரி இவங்க போனவங்க எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு. விஜயபாஸ்கர் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால எடப்பாடி வந்து அங்க ஒரு அழுத்தத்தை கொடுத்து தான் வேலுமணியையும் விஜயபாஸ்கரையும் ப்ரிவென்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டுங்களா? CV சண்முகம் மேலேயும் கேஸ் இருக்கு. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அழுத்தம். கதை இப்படியா சார்? DVAC கேஸ் இருக்கிறவங்க எல்லாம் தாவேகா போயிடுவாங்க. ED கேஸ், IT கேஸ் இருக்கிறவங்க எல்லாம் அதிமுக பக்கம் நிற்பாங்க. என்ன சார் நீங்க? ஆமா, யதார்த்தங்க, நடக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கறத சொல்றோம். சரி, இப்படிதாங்க இது வந்து இதெல்லாமே இன்ஜினியர்டு. இதுல வந்து தம்பி சொன்னாப்புல கேடர் பார்ட்டின்னு, ஏடிஎம்கே கேடர் பார்ட்டியே கிடையாது. என்ன சொல்றீங்க? ஏடிஎம்கே வந்து ஒரு மாஸ் பார்ட்டி, லீடர் பார்ட்டி. காங்கிரஸ் மாதிரி பிஜேபி கேடர் பார்ட்டி, சிபிஎம் கேடர் பார்ட்டி, டிஎம்கே கேடர் பார்ட்டி, ஏடிஎம்கே மாஸ் பார்ட்டி, காங்கிரஸ் மாஸ் பார்ட்டி. யார் தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் முக்கியம். ஓட்டு யார் வேணா போடுவாங்க. விஜய் மாஸ் பார்ட்டி, பக்கா மாஸ். அதனால தான் அங்க போயிட்டாங்க. பிளாஸ்ட் அதனால தான் அங்கே போகிறாங்க. ரைட்டுங்களா? இது வந்து
they want to show ஏடிஎம்கே அவர் அது சொன்னதில் ஒரு விஷயம் உண்மை. அதிமுக வாக்குகள் வாங்காமல் தாவேக்கா இவ்வளோ வெற்றி பெற்றிருக்க முடியாதுன்றது உண்மை, ஃபேக்ட். சில டைம் ஃபேக்ட் தான். திமுக வாக்கு எல்லார் வாக்கையும் தான் வாங்கியிருக்காங்க, இஷ்டத்துக்கு எல்லார் வாக்கையும். அது ஒரு புயல்னு வச்சுக்கோங்க, ஒரு பபுள் பஸ்டட்னு வைங்களேன், அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. ஸோ இல்லை, பட் ஆர்வி ஒரு நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகள் வச்சுக்கோங்களேன், அடுத்த 5 ஆண்டுகளில் நம்ம பார்க்கக்கூடிய சினாரியோ அதிமுகலேருந்து திரு பிரபாகர் சொன்ன மாதிரி மெதுவாவோ அல்லது அதிவேகமாக ஒரு ஸ்பிளிட் ஆகியோ மெதுவாக ஆதவ அர்ஜுனா சொன்னது முக்காவாசி அதிமுக அந்த பக்கம் தான் போகுதா? ஆமாங்க, அதிமுகவுக்கு ஒரு தலைவர் வேணுங்க. எடப்பாடி இல்லைன்னா அஜித் வேணும் தலைவரா. விஜய் அவர் பாட்டு கார் ஓட்டிட்டு இல்லைங்க, விஜய் அரசியலுக்கு வந்ததுனால நான் சொல்றேன். அஜித் வந்து ஏடிஎம்கே தலைவராக எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஆள். துக்ளக் ஷோ கூட சொன்னார், எம்ஜிஆருக்கு அடுத்தபடி அதிக ரசிகர்களை வச்சிருக்கக்கூடிய ஆள் அஜித் தான். அந்த மாதிரி ஒரு மாஸ் லீடர் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அந்த மாதிரி ஒரு மாஸ் லீடர், அந்த மாதிரி ஒரு பெரிய திரைபிம்பம் தேவைப்படுது. அப்போ இப்போ வந்து விஜய் வாராது வந்த மாமணி போல் கிடைச்சிருப்பது விஜய். இன்னைக்கு கடம்பூர் ராஜு கிட்டலாம் வந்து விஜய் இப்படி தலைவா படத்துல கை கட்டி உக்காந்தாரு. அது சரி, ரைட்டா? அது சரி. அந்த கடம்பூர் ராஜு வந்து இன்னைக்கு பின்வாசல் வழியா கஷ்டப்பட்டு போறாரு. How tables have turned இல்ல? How tables have turned. So இன்னைக்கு வந்து விஜய்ன்றது வந்து ஒரு முக்கியமான இதுக்கு மேல இவங்க விஜயை பார்ப்பாங்களானே தெரியாது. ஜெயலலிதா அம்மா கூட பரவாயில்ல, யாராவது முன்னாள் அமைச்சர் வந்தா பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து மரியாதை கொடுத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. இப்போது புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, வெங்கட்ராமன், இவ்வளவுதான், இதுதான். ஸோ இவங்களுக்கு அது தேவைப்படுது. ஸோ தே ஆர் இன் நீட். ரைட்டுங்களா? அது நீட் இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன். அப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கான நீடு தான் இது. ஆனால் அதிமுகவுடைய ட்ரெயின் வந்து தொடரும். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.